Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நித்யா சிவகுமார். நாம ஒரு மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறம் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. சரி, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு தவறு செஞ்சுட்டோம். அது தவறுன்னு தெரிஞ்சும் கூட திரும்ப திரும்ப ஏன் நம்ம ஒரே மிஸ்டேக்கே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 3 சிம்பிளான காரணங்கள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் ஹேபிட், ஒரு பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாகி இருப்பீங்க. ஸோ அதனால். ரெண்டாவது விஷயம், இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயப்படுறது. மூணாவது விஷயம், யூ ஆர் நாட் சீயிங் திங்ஸ் கிளியர்லி. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஏன் நடந்திருக்கு அப்படின்றத கிளியராக பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த 3 காரணங்கள்னால தான் ஒரே தவறையே நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திங், பழக்கத்திற்கு அடிமையாகிறது. இதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறது தான் சொல்லலாம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஹெல்தி ஆகணும், இல்லை ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் 2 நாளைக்கு கூட மேக்ஸிமம் நம்ம தாக்கு பிடிச்சிருக்க மாட்டோம். அதிகபட்சம் 1 மாதம் வேணா போகும்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே நடுவில் நிறைய சீட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, நம்ம டயட் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஸ்லிம் ஆகிட்டு அதில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு இப்போ இருக்கிற ஷார்ட் டேர்ம் ப்ளஷர், அந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷரை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இல்லை. ஸோ ஒரு டைமுமே நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷரை தூக்கி தள்ளி வச்சுட்டு அந்த கிரேவிங்கை ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம போகும்போது நம்ம அந்த லாங் டேர்ம் ப்ளஷரை அனுபவிக்க முடியும். ஸோ நம்மளோட ஹேபிட், ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுற ஹேபிட்டை மாற்றிக்கும் போது நம்ம சேம் மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ண மாட்டோம். ரெண்டாவது விஷயம், இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல தடுமாற்றம் இருக்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களை அப்யூசிவாக அப்யூசிவான வார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை அடிக்கிறாங்க, இல்லை உங்களுக்கான மரியாதை கொடுக்கறது கிடையாது. இருந்தாலுமே டாலரேட் பண்ணிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேயே இருப்பீங்க. ஸோ அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவங்கள விட்டுட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டா நம்ம லைஃப் என்ன ஆகும், நாம் எப்படி அந்த சூழ்நிலையை தனியாக எப்படி வாழ முடியும், தனியாக எப்படி சர்வை பண்ண முடியும், இல்லை இன்னும் பெட்டரான ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஃபியர் ஆஃப் அன்சர்டைனிட்டி, என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு விஷயத்தை நினச்சி பயந்து இப்போ இந்த டாக்ஸிசிட்டியை டாலரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபியர் ஆஃப் ஹேண்ட்லிங் தி எமோஷன்ஸ் இன் ஃபியூச்சர், இந்த விஷயங்கள்னால நம்ம திரும்ப ஒரே மிஸ்டேக்ஸே செஞ்சிட்ருப்போம். அண்ட் ஸோ மூணாவது விஷயம், we didn't see things clearly, இருக்கிற மாதிரி பார்க்காத ஒரு மனநிலை தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, உங்களை வேல்யூ பண்ணுறது இல்லை, உங்களுக்கான மரியாதை கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு நல்ல ஹைக் இல்லை, நல்ல பேக்கேஜ் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை விட்டுடலான்னு பிளான் பண்ணி அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அதை ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு இன்னொரு வேலையை தான் நம்ம அவசரமாக தேடிட்டு இருக்கோமே தவிர, ஸோ அந்த வேலையை நம்ம ஏன் விட்டோம், இனிமேல் பார்க்க போகிற வேலையில் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாது. இமீடியட்டாக ஒரு வேலைக்குள்ளே போயிடுறோம், திரும்ப அதே தான் அங்கே நடக்குது. ஸோ இந்த 3 காரணங்கள்னால தான் நம்ம திரும்ப ஒரே மாதிரியான மிஸ்டேக்கை எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போது உங்கள் லைஃப்பில் சேம் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, இல்லை சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த யூனிவர்ஸோ காடோ உங்ககிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை இன்னும் கிளியராக பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு தான். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை கிளியராக எதனால் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரியான பீப்புள்ஸே என் லைஃப்பில் வராங்கன்னு சொல்லிட்டு கிளியராக ஃபைண்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற வேவை மாற்றிக்கிட்டாலே உங்கள் லைஃப்பில் மாற்றம் ஏற்படுறத கண்கூட பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வர பீப்புள்ஸ் உங்களை க்ரோத் நோக்கி கொண்டு போகிறவங்களா இருப்பாங்க. ஃபைனலி நம்ம திரும்ப ஒரு தவறை செய்யறதுக்கான காரணம் ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இல்லை எதிரில் ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு விஷயத்தை நினச்சி நமக்குள்ளேயே ஒரு பயத்தை உருவாக்கிக்கிட்டு டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அண்ட் மூணாவது விஷயம், திங்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கறது கிடையாது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிட்டாலே திரும்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுறதை நீங்கள் குறைச்சிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக, God will not help somebody who is not ready to help themselves. உங்களை ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நீங்களே முயற்சி பண்ணாமல் கடவுள் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டார். நீங்கள் உங்களோட பிரச்சனைகள்லேருந்தோ உங்களோட ப்ராப்ளம்ஸ்லேருந்தோ வெளியே வரணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது தான் கடவுளோ யூனிவர்ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம், மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடான ப்ராப்ளம்ஸ்குள்ளே மாட்டிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்க்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் மாறுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.